ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே கர்த்தாவே, இந்த ஜூம் மீட்டிங் வழியாக ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற சுவாமி. இந்த நாளிலும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் படைப்பான் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை உட்கொண்டு நாங்கள் ஆண்டவரை உமக்காக வாழ உதவி செய்யும் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவர் இந்த அடியானை கர்த்தாவே நீர் தேர்ந்தெடுத்திருக்கிற சுவாமி. ஆண்டவரே, அற்பமாயிருந்த அந்த அடியானுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது. நம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரே தியானிக்கும் பொழுதும், அதை ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்ற ஆண்டவரே, நீரே என்னை வழி நடத்த முடியாத கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தர்மியான வேளையில நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வசனங்களில் இருக்கிற காரியங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். தர்மியான வேளையில நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 32 வசனங்களிலே பார்க்கும் பொழுது 10 வாசல்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த 10 வாசல்களும் எங்கே இருந்தது என்று பார்த்தோமானால் எருசலேமின் அலங்கத்திலே காணப்பட்டது. அந்த எருசலேம் அலங்கம் தீயினால் சுட்டப்பட்டு எரிக்கப்பட்டு உடைக்கப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது அந்த வாசல்களுடைய நிலை என்ன ஆனது என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்பிட்டு அவர் காண்பிக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை இடிபட்டதை நினைத்த நெகேமியா, எஸ்தரா இவருடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று இந்த வேதத்தினுடைய ரகசியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். தர்மியான வேளையிலே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 10 வாசல்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த 10 வாசல்களை குறித்தும் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன ஒரு போதனையை சொல்லுகிறார் என்று இந்த வேதத்திலே பார்க்க போகிறோம். 1வது வாசல் ஆட்டு வாசல், 2வது வாசல் மீன் வாசல், 3வது வாசல் பழைய வாசல், 4வது வாசல் பள்ளத்தாக்கு வாசல், குப்பை வாசல், குளத்து வாசல், தண்ணீர் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், மிக்தாப் என்னும் வாசல் என்று 10 வாசல்களை குறித்து நெகேமியா இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது நெகேமியா துக்கித்து அழுது சில நாளாய் தேவனுடைய சமூகத்திலே உபவாசம் இருந்து, தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டதே, என் ஜனங்கள் எல்லாம் மகா தீங்கை அனுபவிக்கிறார்களே என்ற இருதயம் அவனுக்குள்ளாக காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நம்முடைய இருதயங்கள் எப்படி காணப்படுகிறது? இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது தேசத்தினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டதினாலே என் ஜனங்கள் மகா தீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே என்ற வேதனை அவனுக்குள்ளாக இருந்தது. அருமையான இந்த வேளையில நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது? இதைத்தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்து இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 1 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலிசாப்பும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற பொம்மை முதல் அனேனியாவிலின் பொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தர்மியான வேளையிலே ஆட்டு வாசலை குறித்து தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்திலே 1 வாசலாக அலங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடு என்பது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆட்டுக்குட்டியான தேவனாகிய கர்த்தர், பாவங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டிகளை பலியிடுகிற வாசலாக காணப்பட்டதுதான் இந்த ஆட்டு வாசல் என்று வேதத்திலே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அருமையான இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானது போல ஆடுகளை பலியாக கொடுத்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவே நமக்கு பலியாக அர்ப்பணித்தார்.
நாம் மற்றவர்களுக்காக என்ன அர்ப்பணிக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்தானவர் நம்முடைய வாழ்வு வளர வேண்டும், நாம் செழிப்பாய் இருக்க வேண்டும், என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்திலே என் பிள்ளைகள் வர வேண்டும் என்று தன்னையே பலியாக கொடுத்தார். ஆகையினால் நாம் என்ன பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஜீவ பலியாக அல்ல, நீ சோத்திர பலிகளை ஏறெடுத்தாலே போதும் என்ற எதிர்பார்ப்பு அவரிடத்திலே காணப்படுகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த 1 முதல் கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கும் அந்த இடிபட்டு போன அலங்கத்தை கட்டுவதற்கும் பிரயாசப்பட்டார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அநேக ஜனங்கள் கை கொடுத்தார்கள். ஏனென்றால் பிரபுக்கள், லேவியர்கள், தட்டார்கள், தையல்காரர்கள், பெண்களும், லேவியர்களும், மளிகைக்காரர்களும் சொல்லப்பட்ட அநேக ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்காக தன்னுடைய காரியங்களையே கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதில் 1-2 காரியங்களை பார்க்கும் பொழுது தட்டார்கள் என்று சொல்லப்படும் பொழுது, தட்டான் என்பது நம் இரும்பை குலைக்கிறவன் அல்ல, கோல்ட்ஸ்மத், அதாவது தங்கங்களை பழுது பார்க்கிற தங்க வேலைகளை செய்கிறவர்கள் கூட அந்த பெரிய பெரிய அலங்கத்திற்கு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய காரியங்களையும் செலவழித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தருமையான வேலையில நாம் நம்முடைய ஆலயங்களுக்காகவும் நம்முடைய தேவனுடைய காரியங்களுக்காகவும் நாம் என்ன அர்ப்பணிக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தட்டார்கள் என்பது சின்ன சின்ன ஜுவல்ஸ்களை செய்கிற ஒரு மனுஷர்கள் பெரிய பெரிய அலங்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள் என்றால் அவருடைய இரக்க குணமும் அவருடைய தாழ்மை குணமும் எப்படி வெளிப்பட்டது? அப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னொருத்தரை பார்க்கும்போது பிரபுக்கள் எல்லாம் வேலை செய்தார்கள் என்று இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பிரபுக்கள் என்பவர்கள் ராஜாவை போல எதற்கும் தலை வணங்க மாட்டார்கள். வேதத்திலே அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் அங்கே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள், அவருடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை என்று. அப்படி வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பிரபுக்களும் ராஜாக்களும் இருந்தார்கள். ஆனாலும் இந்த நேரத்திலே பார்க்கும்போது அவர்கள் கூட தேவனுக்கென்று கட்ட வேண்டும், தேவனுடைய பணியிலே ஈடுபட வேண்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அதே போல இந்த நாளிலும் நாம் பெரிய அதிகாரியா இருக்கலாம், பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், எந்த நிலையிலே இருந்தாலும் தேவனுக்கென்று இறங்கி வந்து செய்யும் பொழுது அவர் நம்மேல் வைக்கிற அன்பு பாராட்டமும் ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனுக்கென்று எழும்பி கட்ட வேண்டும் என்று இந்த 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வாசல் ஆட்டு வாசலை குறித்து பார்த்தோம். 2வது வாசல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும்போது மீன் வாசலை அசரையாவின் குமாரன் கட்டினான், அதற்கு உத்தரம்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மீன் வாசலை குறித்து தேவனாகிய கர்த்தர் நெகேமியா மூலமாக ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே மீன்களை குறித்து நாம் பார்க்கிறோம். மீன் என்பது ஆத்துமாக்களை குறிக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் ஆத்துமா ஆதாயங்களை செய்வதற்காக தேவனாகிய கர்த்தர் அந்த மீன் வாசலை குறித்து ஒரு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே அநேக போதகர்கள் இருக்கிறோம், அநேக விசுவாசிகள் இருக்கிறோம், அநேக இவாஞ்சலிஸ்ட் இருக்கிறோம், அநேக ஆண்டவர் மூப்பர்கள் இருக்கிறோம். ஆண்டவராக்காக ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்துகிற அந்த மீன் வாசலை போல நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு சத்தியத்திலும் அவருக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்த வாசலை குறித்து பார்க்கலாம். 3வது வாசல் பழைய வாசல், வசனம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பழைய வாசலை பசேலின் குமாரனாகிய போய்தாவும் பேசோதையின் குமாரனாகிய மெசுல்லாவும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாளைகளையும் போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த எருசலேமின் அலங்கத்துக்குள்ளாக பழைய வாசல் என்று ஒரு வாசல் இருந்தது. அது இதற்கு முன்பாகவே பழைய வாசல் என்றுதான் அறிவிக்கப்படுது. வேதத்திலே பார்க்கும் அதுக்கு பேரே பழைய வாசல்கள் தான். அப்பொழுது பழைய வாசல்களிலே அநேக ஜனங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அதன் வழியாகத்தான் அவர்கள் செல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
இந்த இடத்திலே பழைய வாசல் என்பது நமக்குள்ளாக காணப்படுகிற பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், பழைய துன்மார்க்கமான யோசனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே பழைய வாசலை குறித்து நமக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். அதை பழுது பார்ப்பதற்காக அநேக ஜனங்களை பயன்படுத்தினார்கள். அருமையான வேளையிலே எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டதை ஏன் அந்த மனுஷனுடைய இருதயத்திலே ஒரு பாரம் இருந்தது. தேவனுக்கென்று அவன் எழும்பி பிரகாசித்ததற்கு காரணம் தேவனோடு அவன் உறவாடி கொண்டிருந்தான். 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை, அப்படியே நான் நதிக்கு அப்புறத்திலே சேனாதிபதிகளுக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோடு கூட இராணுவ சேவர்களையும் குதிரைகளையும் அனுப்பியிருந்தார். அவன் ராஜாவினிடத்திலே கேட்கும் பொழுது அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம். நான் இந்த இடத்திலே ஒரு வேலை செய்கிறவனா இருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுகூலங்கள் கிடைக்குமா என்று அவன் பயத்தோடு இருந்தான். ஆனாலும் அவன் ராஜாவினிடத்திலே கேட்கும் பொழுது அவனுக்கு தயவு கிடைத்தது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் என் ஜனங்கள் எல்லாம் மகா தீங்கு அனுபவிக்கிறார்கள், அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்து தேவனிடத்திலே வேண்டுதல் செய்து ராஜாவினிடத்திலே பேசும் பொழுது அவனுக்கு கேட்கிறதை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்தார். அருமையான இந்த வேளையிலே நம்முடைய சபைகளிலும், நம்முடைய தேசத்திலும், நம்முடைய சொந்த கிராமங்களிலும் தேவாலயங்களை பழுதுபோக்குவதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா சந்தோஷமா இருக்கலாம், நல்லா சுகமா இருக்கிறோம். தேவனுக்காக நாம் நேரத்தை கொடுக்கிறோமா அல்லது பணத்தை கொடுக்கிறோமா, இல்ல சில காரியங்களிலே போய் அனுகூலமாய் செய்கிறோமா என்று நாம் எஸ்ராவை போலவும் நெகேமியாவை போலவும் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அடுத்தது 4வது வாசலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பள்ளத்தாக்கு வாசல், வசனம் 13வது வசனம். பள்ளத்தாக்கு வாசலை குறித்து தேவனாகிய கர்த்தர் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோவின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாடுகளையும் போட்டு குப்பைமேட்டு வாசல் மட்டுமல்லாக அலங்கத்திலே 1000 முழம் கட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தருமையான வேளையிலே 4வது வாசலாகிய பள்ளத்தாக்கு வாசலை குறித்து தேவன் இந்த இடத்திலே நெகேமியா மூலமாக நமக்கு ஒரு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். பள்ளத்தாக்கு வாசல் என்றால் ஒரு தேசத்திலிருந்து நாம் வெளியே போவதற்கு பள்ளத்தாக்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசல் வழியாக நாம் போக வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எனக்கு பொல்லாப்பு வராது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று. அந்த பள்ளத்தாக்கு வாசலை நாம் பார்த்து அந்த எந்த ஒரு மரண இருள் வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் எனக்கு அரணம் கோட்டமுமாயிருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்று அந்த வசனத்தின்படி அந்த 4வது வாசலை அலங்கத்துக்குள்ளே தேவன் அந்த காலத்திலே வைத்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான போதகர் மத்தியில் அந்த அடியான் பேசுகிறது என்னவென்றால், நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் நான் பாதாளத்திலே படுக்க போட்டாலும் நான் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் விரும்புகிறது தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். தேவாலயத்தை கட்டுவதற்கு நெகேமியா எழுந்து பிரகாசித்தது போல, எஸ்ரா எழுந்து பிரகாசித்தது போல, எஸ்தர் ராஜாத்திற்கு யூத ஜனங்களுக்காக எழும்பி பிரகாசித்தது போல நாம் எந்த காரியத்திலே நாம் எழுப்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஏதாவது தேவனுக்காக நாம் செலுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 5வது வாசலை குறித்து நாம் பார்க்கிறோம். 14வது வசனம், 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். குப்பை மேட்டு வாசலை பெத்லகேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாளங்களையும் போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த குப்பை மேட்டு வாசலை தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி பழுது பார்த்து கட்டி மறுபடியும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். முக்கியமாக அந்த வசனத்திலே, இந்த அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது தேவனுக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், தேவனுக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டும்,
தேவனுக்காக நேரத்தை கொடுத்து தேவனுடைய ஆலயத்தில் நாம் காரியங்களை செய்ய வேண்டும். நமக்கு நேரத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் பணத்தையாவது கொடுத்து தேவனுடைய காரியத்துக்கு நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். மக்களுடைய தேவைகளை அறிந்தவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த குப்பை மேட்டு வாசல் அருகே நாம் பார்க்கும் பொழுது குப்பைகள் இருந்தால் என்று நாம் பார்க்கிறோம். பழைய காரியங்கள் எல்லாம் குப்பை போல நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிறது அல்லவா? அதையெல்லாம் நீங்கள் தூக்கி எறிந்து போட்டு புதிய காரியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையான இந்த வேலையிலே பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது என்னவென்றால் புதிய புதிய காரியங்களை மாத்திரமே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். விசேஷமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நாம் இருக்கிற வாகனத்தை விட்டு நாம் புதிய வாகனங்களை வாங்க வேண்டும். இப்பொழுது நாம் பைக்கிலே போய் கொண்டிருக்கிறோம், நம் காரை வாங்க வேண்டும். இப்பொழுது வாடகை வீட்டிலே இருக்கிறோம், ஒரு சொந்த வீடை வாங்க வேண்டும். இப்பொழுது ஒரு சின்ன வேலையில இருக்கிறோம், இன்னும் ஒரு பெரிய வேலையை வாங்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளாக அநேக பழைய சுபாவங்கள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் எடுத்து போட்டு வெளியே வர வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். குப்பை போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கை கோபுரமாய் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய பழைய காரியங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது நம்முடைய வாசல் குப்பை வாசலிலிருந்து வெளியே கொண்டு வர ஒரு சுபாவமாய் காணப்படுகிறது. அருமையான இந்த வேலையிலே தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு காரியம் தன் இருதயத்திலே குப்பை போல இருக்கிற அழுகான காரியங்களை தூக்கி வெளியே எடுத்து போட்டு வெளியே வாருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தது 6வது வாசல், ஊரணி வாசல். ஊரணி வாசலை குறித்து தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே, ஊரணி என்பது குளத்து வாசல், அதாவது குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல் காணப்படுகிறது. தேவாலயத்திற்கு முன்பாகவே ஒரு குளம் இருக்கும். அதிலே வருகிறவர்கள் எல்லாம் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று நாம் பார்க்கப்படுகிறது. அந்த குளத்து வாசல் 6வது வாசல் 15வது அதிகாரம். ஊரணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்துக்கு பிரபுவாகிய கொல்லேசேயின் குமாரன் சல்லும் பழுது பார்த்து அதை கட்டி மச்சுப்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாகளையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்ட தண்டையிலே இருக்கிற சீலோவின் குளத்து மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டுமாக இருக்கிறதை கட்டினான். இந்த வாசலை தேவனுடைய பிள்ளைகள் பழுது பார்த்து கட்டி அதற்கு தாழ்பால்கள், அதற்கு தேவையான காரியங்களை பழுது பார்த்தார்கள். அருமையான வேலையிலே ஊரணி வாசலிலே நம்முடைய காரியங்கள் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் விரும்புவது நம்முடைய சரீரங்களை நாம் சுத்திகரிப்பது போல ஆத்துமாவை சுத்திகரிக்க வேண்டும். சரீரத்தில் காணப்படுகிற சிந்தனைகளை சுத்திகரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாசல்களை தண்ணீர் அண்டிலே ஊரணிக்கு முன்பாக வைத்திருக்கிறது. அந்த வாசலிலே பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் மாற வேண்டும். ஒவ்வொரு வாசலிலும் பிரவேசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் புதிய புதிய காரியங்களை நமக்கு திட்டவட்டமாய் சொல்லியிருக்கிறார். அடுத்த வாசல் 7வது வாசல் வசனம் 26 தண்ணீர் வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரேவிலே குடியிருக்கிற நிதினிமியரின் சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமாக கொம்பை எதிரேக்கு இடம் மட்டும் கட்டினார்கள். இந்த தண்ணீர் வாசலை குறித்து தேவனாகிய கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார். தண்ணீர் என்பது வசனத்தை குறிக்கிறது. நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்கு தாகம் எடுக்காது, நீ குடிக்கிற தண்ணீர் தாகம் எடுக்கும் என்று. எப்படிப்பட்ட தண்ணீர் என்றால், தேவனுடைய வசனத்தை கேட்கிற இந்த நாளிலே தேவனுடைய சத்தியத்தை நாம் தானித்துக் கொண்டிருக்கிற தண்ணீரானது நமக்கு எப்பொழுதும் தாகத்தை ஏற்படுத்தாது. அந்த தாகத்தை ஏற்படுத்துகிற தண்ணீர் வேண்டாம். தாகத்தை ஏற்படுத்தியிருக்காத தண்ணீர் வாசல் அண்டை என்று சொல்லப்பட்ட அந்த வாசலை குறிக்கிறது. அடுத்தது குதிரை வாசல். குதிரை வாசல் 8வது வாசல், குதிரை வாசல் 28வது வசனத்திலே, குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக இம்மோரின் குமாரனாகிய சாதாக் தன் வீட்டாருக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். இந்த தண்ணீர் வாசலில் அடுத்ததாக குதிரை வாசலை நாம் பார்க்கிறோம். குதிரை என்பது யுத்தத்திற்கு பயன்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்தானவர் குதிரையின் மேலே எப்பொழுது ஏறுகிறார் என்று நாம்
அவர் வருகையின் போது குதிரை மேலே வருகிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக அவர் கழுதையின் மேலே ஏறினார் என்று நாம் பார்க்கிறோம். கழுதை தன் தாழ்மையை குறிக்கிறது. அந்த தாழ்மை மனப்பான்மையை நாம் தாழ்ந்து இருக்க வேண்டும், தாழ்வு மனப்பான்மை அல்ல, தாழ்ந்து இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆவிக்குரிய யுத்தம் தான் நம்முடைய யுத்தமா இருக்கிறது. மாம்சத்துக்கும் ஆவிக்குரிய இரத்தத்திற்கும் உள்ள இருக்கிற யுத்தம் அல்ல. நம்முடைய யுத்தம் யாருக்கு இருக்க வேண்டும் என்றால் பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று யுத்தத்தை குறிக்கிறது. ஆகையினாலே இந்த யுத்தத்தை குறிக்கிற அந்த குதிரை வாசலை குறித்து 28ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 9வது வாசல், கிழக்கு வாசல். கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரனாகிய செமையா பார்த்து கொண்டிருந்தான். இதிலே ஒரு பார்க்கும்போது கிழக்கு வாசல் எங்கே இருக்கிறது என்றால் ஒலிவ மலைக்கு எதிர்ப்புறமாக இந்த வாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த வாசல் வழியாக இரண்டாமுடைய வருகை காணப்படுகிறது என்று இந்த சத்தியத்திலே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் இரண்டாம் வருகையின் பொழுது அவருடைய பாதமானது ஒலிவ மலையின் மேலே இருக்கும் என்று அந்த வாசல் தான் கிழக்கு வாசல். அடுத்த 10வது வாசல் மிக்தாம் என்னும் வாசல். இந்த வாசலை குறித்தும் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான இந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நெகேமியாவை போல தன்னுடைய தேசத்திற்காகவும் தன்னுடைய சபைகளுக்காகவும் நம்முடைய கிராமங்களுக்காகவும் நாம் வேலை பார்த்திருக்கின்ற இடங்களுக்காகவும் இப்பொழுது இருக்கிற நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடங்களிலும் என்ன காரியங்கள் நடக்கிறது, பழுதடைந்து இருக்கிறார்களா, கஷ்டத்தில் இருக்கிறார்களா, கண்ணீர்களில் இருக்கிறார்களா என்று நாம் பார்த்து அவர்களுக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் நெகேமியா அப்படி சிந்தித்தார். ஏனென்றால் துக்கித்து அழுது சில நாளாய் துக்கித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட துக்கங்கள் எதற்காக? தன்னுடைய ஜனங்கள் மகா தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே என்ற சத்தியத்தை கேட்டு அவனுடைய இருதயம் மாறுபட்டது, வேதனைப்பட்டான், தன்னுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தான். அதே போல அந்த நாளிலே ஜூம் மீட்டிங்கிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நெகேமியாவை போலவும் எஸ்ராவை போலவும் நாம் ஒரு முடிவெடுத்து வாழ வேண்டும் என்பது தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.